ஹலோ, இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா, நாங்க கேட்டது கிடைக்கிற வரைக்குமே இந்த கல்யாணம் நடக்காது. இப்படி பண்ணாதீங்க. எங்களோட கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. இப்படி பண்ணாதீங்க. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. மற்றவங்கள போல நீங்க போக்குகளை பின்பற்றீங்களா? எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க வந்துட்டாங்க, எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம். ஹாய் ஆன்யா. சலோனி இந்தாங்க. பால் இல்லாம வெண்ணிலா லாட்டி. அதுதான் எனக்கு பிடிச்சது. உனக்கு எப்படி தெரியும்? தேங்க்ஸ். உண்மையில நான் உங்க ரசிகர். யா, நான் ரெடியூஸ் பண்ற படத்துல என் கேரக்டர்ல நீங்க நடிக்கிறது எக்ஸைட்டிங்கா இருக்கு. உண்மையில கேளுங்க, உங்களை விட பெரிய ஸ்டார் இந்தியாவுல வேற யாரும் இல்ல. அதாவது என்ன ஒரு கதை, என்ன ஒரு வாழ்க்கை. நீங்க ரொம்பலாம் தேடுற கூகுளால இன்டர்நெட்ல மக்கள் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? நேஷனல் கிரஷ் பாபி 2. அவங்க உங்களை என்ன கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையில நீங்க ஒரு பில்லியன்ஸ்ல ஒருத்தர். அண்ட் அது சாரி லெகசி அப்பா வழி. இது எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். அதுதான் இந்த வினோதமான மெடிக்கல் இன்சிடென்ட்ட பத்தி நான் முதல்ல கேள்விப்பட்டப்போ அது உண்மையில இருக்க முடியுமா? என்ன? எனக்கு ஒவ்வொரு டீடைல்ஸும் வேணும். நான் உங்க கூட விளையாடுவேன்னு எனக்கு தெரியும். என்னால சொல்லவே முடியாது. ஆனா என்னால சொல்ல முடியும். அந்த பொண்ணோட கதைய இவ இந்தியாவோட முதல் மரகுஷ் லாஸ்டருக்கு அத விரும்புறாங்க. அதுலதான் தொடங்கிச்சு. டெல்லியில ஒரு அற்புதமான கல்யாணம். எனக்கு தகையான போஸ்ட் வர நாங்க தான் கவனிக்கணும். ஆனா நான் படிக்க விரும்பினேன். என் அத்தை, என் ஃப்ரெண்ட், என் மச்சான், என் சைக்கியாட்ரிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் டீச்சர், அவங்களோட அணுகுமுறை சிம்பிளமானது. சில நேரத்துல அது அவளுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. அவ 30 வயசாகியும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல தெரியுமா? எனக்கு வயசாகிடுச்சா என்ன? என்ன இது உங்க தவறான கருத்து. இது இல்லாம கல்யாணம் கேஒய்சி ஆகாது. வாழ்க்கையோட பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல. சோ ரிலாக்ஸ். அப்புறம் நீ உன்னோட வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண. ஃப்ரீயா இரு. நான் உன் கூட இருக்கிறேன். தேங்க்ஸ். அங்க பாரு, ஹர்மன் சதிஜா தான். அவனை மீட் பண்ண முடியும் மகனே. அவர் மட்டும் தான் வாங்க முடியும் எல்லா பணத்தையும். இல்ல. ஹலோ, போகலாம். நீ எங்க போனாலும் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்வ. அவளுக்காக பையனை தேட போதும். உனக்கு ஞாபகம் இல்லையா? பேண்ட் பஜா பாரதத்துல அனுஷ்காவை ரவி கல்யாணம் செய்ய முடியல. நோ, நீங்க படத்தை பார்த்து பைத்தியம் பிடிச்சிட்டீங்க. உண்மையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டுக்கு ஒரு உயரமான கருப்பான அழகான பையன் வருவான்ல? நீங்க மந்திரம் போடுறீங்களா? அப்புறம் நான் அவனை வெறித்தனமா லவ் பண்ணி என் தொழில அடிச்சிடுவேன். சரி, தயவு செஞ்சு எனக்காக பையனை தேடுறத நிறுத்துங்க. அது எப்பவுமே நடக்காது. வாங்க. அத பாருங்க, நான் அதை உங்க ஹேண்ட்பேக்ல வைக்கிறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அதை உங்ககிட்ட திரும்ப தரேன், சரியா? நான் அதை வாங்கிக்குவேன். வாழ்த்துக்கள். ஹலோ. ஹாய். ஹலோ ஆண்டி,
நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? அவர் வந்துட்டாரு. வந்த உடனே எல்லா மனுஷனும் வெறுத்தப்படார். என் கண்ணை விளக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ மேஜிக் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆளை பார்த்ததும் என் மனசும் இதையும் படபடப்பாயிருச்சது. ஆமா, அப்படித்தான். அங்க நாம குண்டலி பாய் மேட்ச் பண்ணிட்டீங்க. இங்க நாம அதிர்ஷ்டங்கள். விருப்பமே இல்லாம ஏதாவது செய்யது நினைக்கும் போது அப்போ உங்களுக்கே புரியும். நிறைய நடந்துச்சு. நான் என் ராணி, நான் தான் இங்க பிரதானம். அரண்மனை இருக்கு. நீ என்ன மிஸ் பண்ணியா? நீ ஏன் இங்க வந்த? நான் உன்னை பார்க்கலையே. ஆப்கானி தந்தூரி, ஊறுகாய், பிரியாணி. நேத்து நைட்ல சில விஷயம் சொல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் உண்மையா ஒரு சான்ஸ் எடுக்க விரும்பல. நீங்க ஒரு சயின்ஸ் எடுக்க விருப்பல இல்லனா நீங்க ஒரு சயின்ஸ் எடுத்துட்டீங்க. சான்ஸை பத்தி நான் கொஞ்சம் கவலைப்படுறது இல்ல. நான் வேற ஒண்ணு நம்புறேன். இந்த சாப்பாட்டோட சாப்பிடுறதுக்கு அப்புறம் என் வயிறு கலஞ்சுக்கும். உன் வயிறு இல்ல, உன் நோக்கத்தை அழிக்க நான் வந்திருக்கேன். பாராகில், நேத்து உங்க கோல் கப்பல்ல என்ஜாய் பண்ணேன். நானும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் உறுதியா இருக்கேன், நீங்க அதை விட ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க. 100%. உண்மையா? நான் நோக்கத்தையும் கொடுத்தே ஆகணும். ஆனா இப்போ என் வாழ்க்கையில என்கிட்ட இருந்து மறைச்சு மட்டும்தான். நீ சைனீஸ் பேசுறியா? மராகேக் மாஸ்டர் மிகப்பெரிய செஃபா வருது. உதாரணமா ஆஸ்கார் நோபல் மாதிரி முழுக்க. யூனோ, என் கனவு அதுதான். இதனாலதான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். சலோனி, எனக்கு ஒரு கனவு இருக்கு. வாட்? ஒரு ஹிட் பேபி, 2 அழகான சின்ன குழந்தைங்க. எனக்கும் கூட. அதுக்காக கடுமையா உழைக்கிறேன். பாரு, இது ஜோக் இல்ல. என் வாழ்க்கையில இந்த ரிலேஷன்ஷிப், இந்த டேட்டிங் அதுக்கு இடம் இல்ல, உண்மை இல்ல. ஸோ நான் சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு வரேன். இந்த கனவு எனக்கு ரொம்ப பெருசாக்கிடுச்சு. கேளு. பாரு, நட்சத்திரங்கள் அடைய உனக்கு ஒரு ராக்கெட் தேவை இல்லையா? ஆமா. அப்படின்னா என்ன உன் வாழ்க்கையோட ராக்கெட்டை நினைச்சுக்கோ. நண்பா, குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய். சரி, நான் உன் கண் முன்னாடி இருந்து தான் போறேன். ஆனா நான் உன் இதயத்துல இருந்து மனசுல இருந்தும் போகல. சரி, நீ வெளியே இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது. ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன இது? இது ஒரு டெஸ்டிங் பீரியட். புயலா என் வாழ்க்கையில நுழைஞ்ச அதில் அவர் என்னோட சாதாரணமான வாழ்க்கைய அசாதாரணமாக்கிட்டாரு. அவரோட ஒவ்வொரு கனவும் நான் ரொம்ப விசேஷமா உணர்ந்தேன். அகில் என் வாழ்க்கையில இந்த பையன் கடல் கிட்ட இருந்து வந்தான். கடவுள் எங்களை ஜோடியா ஆகினப்ப நான் அதை உணரல. நான் அப்புறம் உணர ஆரம்பிச்சேன். நான் அவரோட ஒரு அதிசயத்தை தொடங்கினேன். அவர் உலகம் மொத்தம் ஜெயிச்சிருக்க முடியும். அதனாலதான் டெஸ்டிங் பீரியட் முழுக்க மாத்தினேன்.
அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப உற்சாகமா இருக்க. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம். எஸ் அம்மா. இது என்கிட்ட இருந்து உங்க 2 பேருக்கும் எடுத்துக்க. ஹனிமூனுக்கு என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் அம்மா. அத நீங்க சொல்ல வேண்டியதில்ல. ரொம்ப பெஸ்ட். குட் நைட். சரி, குட் நைட் மை டியர். நாம எங்க இருந்தோம்? உன் முதுகுல டாட்டூ போட்டிருக்கறதா? ஆமா. என்ன? யா, இது நம்ம 3 பேரோட சாய்ஸ். புரியுதா? நம்ம எல்லாரும். எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். காலம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேலையில கவனம் செலுத்த வேண்டிய நேரம். நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு சார். பக்கத்துல போங்க சார். இந்த பக்கம் திரும்பவும் சார். ஆனா அகில், அது சாரி. சாரி. அது எங்களுக்கு ஒரு மாசம் முடியற நாள். எக்ஸ்கியூஸ் மீ சாரி. சார், நாம இங்க வேலை செய்ய முயற்சி பண்றோம். என் இதயத்தை திருடி கோரியாசாலி திரு இங்க வாங்க சார். இங்க இது இனி நடக்காது சார். ஐம் சாரி. சலோனி எங்க அத்தை. எங்க ஆன்ட்டி. போய் அவங்க கிட்ட பேசு. ஓ, அவங்க கிட்ட போய் பேசு. தேங்க்ஸ். சலோனி. அது ரைத்தா விழுந்துட்டாரு சார். சலோனி. என் கனவை ராக்கெட்டில் அனுப்ப போறவன் இங்கதான் இருக்கான். அப்போ அதுல ஸ்வீட் புட்டர் ஆனாரு. ஒருவேளை அவ என் கணவரை மறந்துட்டார் போல. ஆனா அவ மனசுல கனவு இருக்கு. நீ, அவன், குழந்தை நீ, அவன், வந்து குழந்தை எங்க? என்ன? நான் வெளியில இருந்த எல்லாமே இயல்பானது மாசக்கணக்கான செஞ்சேன். ஆனா உங்களை எனக்கு சந்தோஷமே இல்ல. சலோனி, இது ஒரு மிராக் ஸ்டார். ஆச்சரியமா இருக்கு சார். ஆமா அதேதான். ஆமா. ஸோ ப்ளீஸ், நாளைக்கு எந்த தவறும் செய்யாதீங்க. ஸ்டேஜஸ். நான் போகணும் சார். ஒரு நிமிஷம். ஏதாவது பிரச்சனையா சார்? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பாரு, இன்னைக்கு எந்த தப்பும் செய்யாத ப்ளீஸ். இங்கிருந்து வெளியே போ. ஹே, நான் உங்களை பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ். நேரம்லாம் முடிஞ்சுது. அதிக நேரம் தேவையில்ல. புரிஞ்சுக்கோங்க. உங்க மேனேஜரை கூப்பிடுங்க. பிளானை மாத்தியாச்சு. ஏதாவது பிரச்சனையா சார்? மேடம், என்ன கேண்டீன் நடத்துறீங்க? ராஜமால ஒண்ணு கூட இல்ல. ரொம்ப கேவலமா இருக்கு. சார், இது ராஜ்மா அரிசி இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் மெக்சிகன். அழைச்சே, இந்த மாதிரியான பொண்ணுங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் யார் வேலைக்கு வச்சா? மேடம், லஞ்ச் வீடியோ செய்யுங்க கொஞ்சம். உங்களை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன் ரொம்ப. இப்ப அடுத்ததுல கொஞ்சம் மசாலாவாது போட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க, புரியுதா? உங்களால முடியலன்னா நான் போய் சமைச்சு வேணா எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி கேவலமா பண்ணாதீங்க. ஏய், அவரை விடுங்க விடுங்க. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன செய்யற? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? முட்டாள். ப்ளீஸ், அது ப்ளீஸ் சார். இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. சாரி நான் சார். உன்னை சும்மாவே விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இருங்க. அவன் ஒரு ரவுடி. அவனோட டெலிவரியோட பேர் கெட்டு போச்சு. வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் வாங்க. மேடம், நான் உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரலாமா? அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க. வா வா. என்னாச்சு? அது என்ன? நான் உன்னாலதான் அவனை அறிஞ்சேன். அப்போ எல்லாரும் முன்னாடியும் வெளியே போன்னு சொன்னியே. சலோனி, நாங்க சந்தா சகாப், சரியா? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இதனாலதான் மக்கள் எங்க பேரை பரப்புறாங்க. அவனை எல்லாம் முன்னாடியும் அடிச்சிருக்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆஹா. முதல்ல ஒரு பலவீனமா இல்ல, நான் அதை ரொம்ப ஈஸியாக்குனா.
ரெண்டாவதா என் முன்னாடி யாராவது என் பொண்டாட்டியோட இந்த குரல்ல பேசினா அது நடக்கும், சரியா? அதே லங்கூருக்கு முன்னால நீ என்ன அவமானப்படுத்தின. போன 6 மாசமா நீங்க என்ன அவமானம் பண்ணிக்கிட்டே வரீங்க. என்ன சொல்ற? எப்போ பார்த்தாலும் அப்படியே ஹோட்டலுக்கு வந்துருவீங்க. ஒருவேளை நானும் உன்னை தொந்தரவு பண்ணா ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு. நீ அதை தொந்தரவுன்னு சொல்ற, நான் அதை காதல்னு சொல்றேன். நீ என்ன லவ் பண்றா என்னோட வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நீ புரிஞ்சுக்குவ. இன்னைக்கு என் வேலை இழந்திருப்பேன். இன்னைக்கு நீ அதை இழக்கணும்னா நீ அதை இழந்திருப்ப. நீ வேற இடத்துக்கு போயிருப்ப. அதுவும் உனக்கு கிடைக்கலன்னா நான் உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் திறப்பேன். அப்பதான் உன் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். இது ஆசை இல்ல, இது ஏன் கனவு. உங்க அப்பாவோட பணத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா உனக்காக நீ ஏதாவது செஞ்சா நீ செய். அது ஏன் விருப்பம் மட்டும் இல்ல. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். கொஞ்சமாவது புத்தி இருந்தா அன்னைக்கு அப்படி பண்ணிருக்க மாட்டேன். நீ பண்ற அம்மா, உன் எல்லா லைனையும் கடந்துட்ட. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா அழறது இதுதான் முதல் முறை. உன்கிட்ட தப்பா நடந்தவன் கிட்ட நான் சண்டை போட்டேன். ராஜ்மாவை நல்லா செஞ்சிருந்தா அப்போ அது நடந்திருக்காது. ராஜ்மா இல்ல, அவன் என்ன அவமானப்படுத்தினார். முதுகுல டாட்டு குத்துனவங்க ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாது. முழுக்க சரியானது. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளரை பாருங்க. அவர் பேர் ஷாங்கி. கடைசி போட்டிக்காக சாங்கி கடுமையா உழைச்சவர். கடைசி போட்டியில என்ன செய்ய முடியும்னு நாம இப்ப பார்க்கத்தான் போறோம். அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா இவரால? உங்க அப்பா கிட்ட வாங்கின கடனை உங்களால அடைக்க முடியுமா? அவரால் பொய் குற்றச்சாட்டுகளை நீக்க முடியுமான்னு நாம இப்ப பார்க்க தான் போறோம். அவர் ரொம்ப கஷ்டமா உழைச்சாரு. சீக்கிரம் வாங்க ஷான் ஷாக்கி. சலோனி, கெஸ்ட் ரொம்ப மோசமா அடிச்சாரு. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. கடந்த 6 மாசமா ரொம்ப கடினமான உழைச்சிட்டு இன்னைக்கும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. ஆனா அகில் 2 நிமிஷம் கூட பொறுமையா இருக்கல. டியர், அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். ஷாங்கியோட அம்மாவும் கடுமையா உழைச்சிருக்காங்க பாரு. அதனால கடைசி பேரை கண்டிப்பா அடைய முடியும் அவரால். அப்பா, நான் என் பிரச்சனையா சொல்றேன். நீங்க இங்க உட்கார்ந்தா அத பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியல. கடவுளுக்கு நன்றி, அவர் உன்னை வேற யாரையும் விட அதிகமா நேசிக்கிறார். இல்லனா உனக்கு தெரியும் கபீர், அவன் பிரீத்தி எல்லாரையும் விட அதிகமா லவ் பண்றான். அவன் கஷ்டமா உழைக்கிறது தான் அவனோட பிரச்சனை. அவன் நான் செய்ய விடல. மிஸ்டர் ஹோஜா விபச்சார விடுதி இருக்கு. அங்க உழைக்கிறது காதல் எல்லாம் அதிகம். அவங்க ஒருத்தர் நீங்க ஓடிடும். அப்பா, டியர், ஏன் எங்க வாழ்க்கைய அழிக்கிற? புருஷ பொண்டாட்டி இடையில இது ரொம்ப சகஜம். உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. நீங்க வீட்டை விட்டு ஓடிட்டீங்க. இல்ல என்னது? நான் வீட்டை விட்டு வெளியே வரல. என்ன வீட்டை விட்டு துரத்துட்டாங்க. கடவுளே, நீங்க என்ன செஞ்சீங்க? சுனிதா இங்கதான் இருந்தா. அப்புறம் நம்ம கடைசி போட்டி என்னோட எபிசோட் இதெல்லாம் பாழாயிடும். உங்க சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலானதா? ராஜ்மா இல்ல, அவர் என்ன அவமானப்படுத்திட்டாரு. நீ என்ன அவமானப்படுத்திட்ட. நான் உன்னை லவ் பண்றேன், அதனால நான் உனக்காக போராடின. அது காதல் இல்ல, அது பைத்தியம். ஹலோ, உங்க சாப்பாட்டோட ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குறது எது? உண்மையில அம்மா சலோனி, மிராக் ஒரு ஸ்டார் இல்ல. சார், உண்மையில மன்னிக்கணும் சார். நிறைய நடக்குது. அப்புறம் ட்ரை பண்ணுவோம் சார். ப்ளீஸ், நாம ட்ரை பண்ணுவோம். ஆனா நீங்க அதுல இருக்க மாட்டீங்க.
வீட்டுக்காரரோட சத்தம் கண்டிப்பாக போடுவீங்க. உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன். மிதுனேடா சண்டை மட்டும் தொடலனா? அண்ட் அவங்க ஒரு ஜட்ஜ். அவருடைய பேர் என்ன? ஜட்ஜ் சோப்ரா. அந்த ஜட்ஜ் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா? மத்தவரை பத்தி எனக்கு தெரியாது. அவங்க அவ்வளவு நல்லவங்க இல்ல. ராங்கியோட பெத்தவங்க கதறி அழுதாங்க. உங்களுக்கு சொந்தமா குழந்தைங்க இருக்காங்கல்ல, புரியல? நீங்க மத்த குழந்தைங்களோட நம்பிக்கைய உடைக்கிறீங்க. சலோனி, அது தப்பாக பேசுகிறேன். நீ நீ அதை தூக்கி போட்டுக்கவே கூடாது. அது பாருமா, ராஜ்மா இந்தியாவோட இல்லைன்னா மெக்சிகோவோட கூட இருக்கலாம். பஞ்சாபிக்கு இது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, இது உணர்ச்சி இல்லையா? அப்பா, இது ராஜ்மாவை பத்தினது இல்ல, இது என் அம்மாவை பத்தினது. அவ என்கிட்ட என்ன சொன்னாலும் அவ என் அம்மாவை அழ வச்சா நான் ஏன் என் அம்மா மேல இவ்வளவு அக்கறை காட்டுன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் எனக்கு பிடிக்கல. ஓ, கவலைப்படாத. கேளுங்கடியா, என்ன நடந்தாலும் அதை மறந்துரு. இப்போ நீங்க இங்க இருக்கிறதால நீங்க வெளியே போக வேண்டியதில்ல. அம்மா, நான் உண்மையில வருத்தப்படுறேம்மா. பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்துறதுக்காக ரொம்ப மோசமா உணர்ந்தேன். நீங்க என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா பேசுறத முடிக்கலாம். பேச்சு முடியல அகில். பேச்சு இன்னும் அதிகமா தான் போகுது. எனக்கு மிராக் கிடைக்கல. அண்ட் என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஐ எம் சாரி. அது கோவத்துல நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஐ எம் சாரி. என்ன மன்னிச்சிடு. உண்மையிலேயே ப்ளீஸ் அகில், ப்ளீஸ். நானும் வருத்தப்படுறேன். அன்னைக்கு கோவத்துல நான் என்ன சொன்னேன்னு தெரியல. அதை விடு சலோமி, அதை விடு. இப்போ எல்லாம் தீந்துடுச்சு, அதை விடுங்க. அகில் பாரு, இன்னைக்கு சண்டை முடிவுக்கு வரும். ஆனா பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை என்னன்னா, நம்ம 2 பேரும் வேறு வேறு ஆளுங்க. சோ ஒரு முறை நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். சோ விஷயத்த தீர்க்க நம்ம எவ்வளவு கஷ்டம் முயற்சி செஞ்சாலும் நம்ம கனவுகள் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போதும். நீயும் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். அது நல்லதில்ல. நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. I want a divorce. டைவர்ஸா? இப்போ என்ன செய்ய போற? சலோனி, என்னது? ஏன் என்ன கூப்பிடுற? சரி, 15 நாள்ல பேப்பர் கிடைக்கும். சலோனி, நீ ரொம்ப ஈஸியா விட்டுட்ட. உனக்கு என் மேல காதல் இல்லைன்றது இப்போ தெளிவா தெரியுது. டியர், என்னாச்சு? போதும். நம்ம ஊர் அந்த நேரத்துல நான் ஏன் கனவுகளை அத ரிலே மிஷன்ல இருந்தேன். அதனாலதான் அப்புறம் உடனே புரிஞ்சுக்க போனேன். அந்த ஹோட்டல் சாவியலே அந்த கீப்ப வேலையோட உதவியோட என் கனவை நினைவாக்கிட்டேன். ஒருவேளை என் மனசை உடைஞ்சியும் அதிகமாக கண்டுபிடிக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில அமைக்கிறது, புரட்சி இல்லாம கொண்டு போகிறது எனக்கு தெரியாது. நான் உங்களை கொன்னுடுவேன். என் குழந்தையோட வாழ்க்கை நீங்க அனுப்பிச்சதை நினைக்கிறீங்களா?
சார் என்ன செய்றீங்க? அது சரியில்லை. உங்க எல்லாரையும் அழிக்கத்தான் போறேன். நாங்களே ஆறிப்போன ஜூஸை பரிமாறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சார் இது ஆப்பிள் லவங்கப்பட்ட சிரப், இது ஜூஸ். என் முகம் வட்டமா இருக்கிறதுனால தான் இப்படி பண்றீங்க. இந்த ஜூஸ் வேற ஏன் ஆறி போயிருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ சார், இது உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருந்தாங்க மேம். கடவுளே, தேங்க்ஸ். அவர் ரொம்ப நல்லா இருக்கார்ல? சார் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேச விரும்புறேன். 2 செகண்ட். சரி. ஓகே வாங்க. இங்க பாருங்க, நீங்க அவரை முதல் முறையா டேபிளுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதனால நீங்க அவளை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புறீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க செய்யற விதம் தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்களா? இல்ல சார் உங்க மொஜிட்டோ. வர்ஜின். அவளை குழந்தையில இருந்தே தெரியும். நான் அவளை பத்தி பேசுறேன். அவ வர்ஜின். மொஜிட்டோவை குடிக்க ஆசைப்படுற அவ. நான் சொல்றது கேளு. முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றத உன் மனசால கேட்டுக்க. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும். உன் விருப்பம் நேரடியாக நடக்கும். பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதுலாம் ஆண்கள் இங்க இருக்காங்க. புரிஞ்சு நடந்துக்கிட்டனா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நீ பெரிய ஆள் பிரதர். ஆமா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஹலோ. ஹாய். நீ வந்த வழியில சண்டை வரும்னு நினைச்சேன். ஆனா அங்க காதல் தொடங்கிச்சு. கை குலுக்கி ஜெயிக்க தான் என்னோட தாத்தா எப்பவுமே சொல்லி கொடுப்பாரு. இதயத்தை கை குலுக்குனா எல்லாம் சரியாயிடும். ஆஹா, சொல்ல போனா நான் சலோனி, நிச்சயமா உங்களை பார்த்ததுல சந்தோஷம். குர்பியூஸ் ஒரு ஏற்றம் இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அதுதான் இது. அன்னையில இருந்து அவர் தன்னோட தாத்தாவோட ஹோட்டல் தொழில தான் வேலை செஞ்சாரு. ஆனா அவரோட சாதாரணமான விட அவரோட கம்பெனி ஊக்கம் தந்தது. குட் மார்னிங், ப்ளீஸ் கேரி ஆன். சார் அப்படி இல்ல மேடம், தொடருங்கள். சரி, ஓகே. அற்புதம் தான் இது. யா, ஆமா. ஆனா சரி. இந்தியாவோட முதல் குஜராத்தி ரெஸ்டாரண்ட், இந்தியாவோட முதல் மெராக் ஸ்டாரும் கிடைக்கும். நன்றி, உங்க நம்பிக்கைக்கு நன்றி. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். என்ன? பைகு சார்ஜி, ஸோ கோலோக்கல் குஜராத்தா இருங்க. அப்புறம் பார்க்குறேன் உங்களை. நிச்சயமா. ஆமா. வாங்க. இல்ல இல்ல இல்ல, நோ தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல, வாங்க. எனக்கு கத்து கொடுங்க. 1 2 அது அப்புறம் முடிஞ்சுது. ஆஹா, என்னது? ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, பாருங்க. நான் சொன்னேன் சார். சாரி சாரி, மன்னிக்கணும் சார். என்ன தூக்கிட்டாங்களா? இல்ல, அது உங்களை தூக்கல. உண்மையிலே தவறு என்னோடது. நீங்க தவறு செய்யாதீங்க. சரி, தேங்க்யூ. இல்ல சாரி. இல்ல இல்ல, பரவாயில்ல. தொடருங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல. ரொம்ப நன்றி. ஒரு முறை பார்க்கலாமா? ஆமா. Sorry, sir. மன்னிக்கணும். அவன் பேரு ஜெசல். அகமதாபாத்ல மீட் பண்ணோம். அவன் பிக் நைட்டா பாத்துக்கிறாரு. டாண்டியா மார்க்கு அடிச்சு என் விரல உடைச்சான். ஆனா நாங்க லவ் பண்ணோம். குஜராத்ல கற்பம் பத்தி நிறைய கதல்கள் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு காதல் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. டிடிஜே போல. ஆக்ஷன் 2 பிளாக்ல. ஓ இல்ல, என்ன நடந்துச்சு? ஐம் சாரி. அது தனிப்பட்ட விஷயம். நான் தொடர்ந்து போகணும். சாரி 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 சாரி. நான் அவளை லவ் பண்ணி நானும் வெஜிடேரியன் ஆயிட்டேன். ஆனா ஆனா தாத்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோழிக்கறி தான் சாப்பிடுவாரு. ஆனா எனக்காக எதையும் செய்யாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவ ஒரு நாள் நமக்காக சிக்கன் சாப்பிட முடியுமா சொல்லு? நிச்சயமா
செஜல் மாட்டேன்னு சொல்லிட்டான். பை த வே, உடைஞ்ச இதயத்தோட லிஸ்ட்ல என் பேரும் இருக்குது. இப்படிப்பட்ட வனவேதனைய ஏத்துக்கிறது ஈஸி இல்ல. அவ்வளவுதான், பரவாயில்ல, தேங்க்யூ. இன்னைக்கு வாழ்க்கை ரிஸ்க் எடுக்கவே முடியாது. சலோனி, நீ முன்னேற விரும்பினா நான் உனக்காக இருப்பேன். தொலைஞ்சு போ. அவங்கள ஒன்னா பார்த்ததும் எனக்கு பைத்தியம் பிடிச்சது. மூவ் ஆன் பண்ண பார்த்தேன், அவ்வளோ ஈஸியானது இல்ல. மூவ் ஆன் பண்றது பறக்கடிக்கலனா 4 ஷாட் ஓட்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்போதான் உண்மையான காட்டு மிருகத்தனும் வெளிப்படும். சலோனி, என்ன செய்யற? என் கூட வா. இல்ல, நிறுத்து, சொன்னா கேளு. நான் உனக்கு சொல்றேன். நிறுத்து, என்ன செய்யற? உனக்கு என்ன பிடிக்குமா? ஆமா, உன்னை எனக்கு பிடிக்கும். உண்மையா? ஆமா, உண்மைதான், அது உண்மைதான். அட, ஒரு செகண்ட். T20 மாதிரி நடந்துகிட்டு இருக்க நீ. எனக்கு டெஸ்ட் மேட்ச் தான் பிடிக்கும். எனக்கு பூஜாராவும் பிடிக்கும். வெரி கியூட். இப்போ முடிஞ்சதா இல்லையா சொல்லு எனக்கு. நான் கிளம்புறேன். அது நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணோம். இன்னைக்கு முதல் முத்தம், அப்புறம் அடுத்த வாரத்தில் நம்ம இது செய்வோம். ஒரு நிமிஷம். அப்பாவோட போட்டோ மட்டும் அது 1 glass wine ப்ளீஸ். என்னை விட்டுடு. நீ முரட்டு பொண்ணா இருக்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. அட, கபடி விளாடலவா? அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வந்துடு. அங்க பாரு, ஒரு நிமிஷம். ஓ, அங்க பாரு, அங்க பார்த்தா தெரியும். அடடா, இப்படி பண்ணாத, சொன்னா கேளு. இல்ல, இது சத்தியமா சரியில்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். அப்புறம் பண்ணுவோம், வேணாம், சொன்னா கேளு. நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு. லைட் வேணா ஆஃப் பண்ணிட்டுமா? எனக்கு கிர்கிர்னு வர சலோனி, வேணாம். சலோனி, அப்புறம் செய்வோம், சொன்னா கேளு. நான் சொல்றது கேளு சலோனி. அட சலோனி, ப்ளீஸ், வேணாம். ஆட்டம் முடிஞ்சுது. ஐயோ, இப்போ வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, நாளைக்கு லஞ்சுக்கு மறுபடியும் சேரலாம். நிச்சயமா. ஹாப்பி ஆனிவர்சரி. மெதுவா, நான் நிச்சயமா. நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஆச்சரியம். ஹாப்பி ஆனிவர்சரி. சாரி, எனக்கு பசியா இருந்துச்சு, அதுல பாதி சாப்பிட்டேன். உள்ள நுழைஞ்சிங்களா? வெயிட் பண்ணு, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். வெயிட் பண்ணு, நான் போறேன், ஒரு நிமிஷம். குறைஞ்சபட்சம் உன் பிரசன்ட்டையாவது பாரு. ஆஹா. சரி, ஓகே. என்ன பண்ற? குறைஞ்சபட்சம் எதையாவது பாரு. கடவுளே, டாட்டூ போட்டுட்ட. உனக்கு டாட்டூ பிடிக்காதே? உனக்கு பிடிக்கும்ல? என்ன பண்ற? சலோனி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என்ன மிஸ் பண்றியா? அண்ட் அவர் தினமும் புது பொண்டாட்டியோட போட்டோஸ் பத்தி என்ன? நான் அதெல்லாம் கண்காணிச்சு நான் எவ்வளவு முட்டாள்னு கண்டுபிடிச்சேன். சலோனி, பாரு, நீ மட்டும் கைவிட்டதில்ல, நானும் கைவிட்டவன் தான். நீ சொல்றது சரிதான். அது ராஜ்மா இல்லனா அம்மாவோட தவறு இல்ல, அது நம்ம லவ்வோட தவறு சலோனி. அப்புறம் பாரு, நிறைய புஷ்அப்ஸ்க்கு அப்புறம் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சோ என்ன மன்னிச்சிட்டு சலோனி. அகில்,
அன்னைக்கு ராத்திரி என்ன நடத்துக்கோ ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க சொல்லுங்க. அதை தவிர ஆக்டிவ் ப்ரெஷர் இங்கே இருந்துச்சு. நான் கர்ப்பமா இருக்கேன். என்ன 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 வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. மாமா இன்னைக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? என்ன? அது திறந்திருக்கும். இல்ல இல்ல தயவு செஞ்சு இல்ல. உண்மையாவா? இல்ல 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 இல்ல. நீ கர்ப்பமா இருக்கியா? பாரு, கடவுள் என் கனவை முழுசா பூர்த்தி செஞ்சிருக்காரு. நீ இப்ப பாப்ப. டெல்லியில இருந்து சோர்ஸ் காஸ்ட் வர வைன் ஆரா இருக்கும். இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல. சொன்ன கேளுங்க, கவலைப்படாத. முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓடி போக மாட்டேன் கண்டிப்பா. கேளுங்க, நான் பைத்தியமாக போறேன். நான் ராஜி கிட்ட பேசுறேன். கல்யாண டேட்டை கண்டிப்பா பண்ணிடலாம். நோ 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 ஃபோன் இல்ல. நீங்க ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். என்ன? பிரெக்னன்சி டெஸ்டா? அதோட அர்த்தம் என்ன? குழந்தை என்னோடது இல்லைன்னா யாரோடையதா இருக்கும்? நீ தான் என்ன அழ வச்சது. என்ன அழ வச்சதா? நீ என்ன சொல்ற? அங்க ஸ்டார்டரை சாப்பிட்டியா? நீ என்கிட்ட முக்கியமான பாடத்தை எடுத்தியா? அதனாலதான் மறுநாளே என்ன துரத்தி விட்ட. சாரி, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா? அகில் என் எக்ஸ் ஹஸ்பண்ட் கடவுள். எனக்கு தெரியும். ஓ ஹலோ, டைவர்ஸ் டாக்குமெண்ட்ல கையெழுத்து இருக்கு. நீதான் நான் அனுப்பியிருக்கிறேன். டெக்னிக்கலா லாஜிக்கலா நான் தனிமையில இருக்கேன். ஆட கடவுளே, எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. உனக்கு தெரியும் காதல் சிக்கலானது. உங்களை எக்ஸன் கூப்பிடுறது கஷ்டம். நான் டெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, நான் டெஸ்ட் கொடுத்தா அவரும் கொடுக்கணும். அவரு உனக்கு டெஸ்ட் கொடுப்பாரு. அண்ட் நீங்க ஏதாவது தவறு செஞ்சா குழந்தைய உங்களோடயா இருக்கும். அதுக்கு அப்பாவாக இருப்பார். புரிஞ்சுதா? புரியுதா? எனக்கு புரியுது, லாஜிக்கலா டெக்னிக்கலா. ஆனா உணர்ச்சி ரீதியா அது சாத்தியமில்ல. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா நடந்துச்சு. பார் அகில், நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்திருக்கேன்னு தெரியும். ஆனா நீ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ப்ளீஸ் என் கூட வா. ப்ளீஸ். சரி சிஸ்டர், இந்த டெஸ்டுக்கு குபேர் பேர் வந்தாரா? யா, அவர் எங்க? அவர் இங்க இருப்பாரு. ஃபார்ம் ஃபில் பண்ணு. சரி. ஹலோ சிஸ்டர். ஹலோ. ஹாய்.
குமார் சானு. ஆல்காய் அக்னி. மிஸ்டர் அகில் சத்தா, வரேன். மிஸ்டர் குர்பீர் சிங், டெஸ்ட்டுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சரி மேடம். நான் உன் முகத்தை பார்த்தேன். இப்ப எனக்கு தெரியும் நீதான் முக்கியமான குற்றவாளி. அட கேளு பரதேசி, இப்ப நான் நல்ல மூட்ல இருக்கேன். ஒன்னு விட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன் எலும்ப உடைப்பேன், புரியுதா? இப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு. நீங்க 2 பேருக்கும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டை ஏமாத்தனா இப்பவே முடிவு எடுக்கப்படும். அந்த இடத்துலயே. நீங்க யாரு? என்னையா இப்ப நீங்க ஒரு ஜட்ஜ்? யார் உங்களை அதிகம் தள்ளுவாங்கன்னு பாப்போம். வாங்க வாங்க வாங்க. ஓ, நீங்க என்னை விட மூத்தவர். வாங்க வாங்க வாங்க. 1 2 3 4 5 1 2. வெற்றியாளர். அப்பா யாரு? நம்மனை விட மூத்தவன், புரிஞ்சுக்க. எவ்வளவு மூத்தவர்? வா நான் காட்டுறேன். வாங்க 2 ரவுண்ட். வாங்க தம்பி வாங்க வாங்க வாங்க. 4 முடிஞ்சது, 4 முடிஞ்சது. வாங்க, ஒருத்தரோட தனத்துல எவ்வளவு பலம் இருக்குதுன்னு பாப்போம். சரி வா, யாருன்னு பாப்போம். வா. எனக்கு தெரியும் குழந்தை என்னோட இது. வா வா கமான் வா. குழந்தை என்னோட இது. எனக்கு நல்லா தெரியும் குழந்தை என்னோட இது. குழந்தை என்னுடையது. எல்லாம் சரியாயிடும். வா 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 சீக்கிரம் வா. இந்த பக்கம் வாங்க, யாருன்னு பாத்துக்கலாம். இப்போ சீக்கிரம் வாங்க. ஒரு செல்ஃபி சார் ப்ளீஸ். எனக்கு போட்டோ எடுக்கணும். எனக்கும் போட்டோ எடுக்கணும். வாங்க ப்ளீஸ், ஒரு போட்டோ ப்ளீஸ். எல்லாரும் ரெடி ஆகுங்க சீக்கிரம். ரெடியா? மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். என்ன பிரச்சனை? சரி சரி, மறுபடியும் இன்னொரு முறை இந்த பக்கம் வாங்க. ஏன்னா இது கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டது. இப்ப பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்றத கவனமா கேட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நடக்கிற நிகழ்வு. இது லட்சத்துல ஒரு முறை தான் நடக்கும், இல்ல பில்லியன் ஒரு முறை. அதுவும் சைனால ஒரு வாட்டி நடந்துச்சு. பாரு, நீ இவ்வளவு தூரம் போகாத. நான் சாச்சா தேஷ்பார். இன்னைக்கு வர நான் டிக்டாக்ல நான் பப்ஜி இன்ஸ்டால் பண்ணல. பாரத மாதா காரணமா அவளுக்காக இந்தியாவை பத்தி பேசுங்க. டாக்டர் ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா. வாழ்த்துக்கள், உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்கு. என்ன ட்வின்ஸா? அப்புறம் அது உறுதியானது. இதுக்கு சாத்தியம் இல்ல. டாக்டர் என்னால நம்ப முடியல. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி உங்களுக்கு. என்ன நியூஸ் இது? எனக்கு உண்மையிலே சந்தோஷம். அகில் என்ன? வா வெளியா போ ப்ளீஸ், இங்கிருந்து போ. 2 குழந்தைங்க. ரெட்டையா? ரெட்டை குழந்தைகளை ஏன் இப்படி இங்க விட? பாருங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாச்சே. இது ஒரு கேஸ். ஹெட்ரோபட்டனல் சூப்பர் ஃபீஸ் நிபந்தனை. அவர் மறுபடியும் சைனீஸ் பேசுறாரு. நீங்க இந்தியாவுல வாழ்ந்தா இத பஞ்சாபில டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்பா யாருன்னு சொல்லுங்க. டாக்டர், கர்ப்பத்துல எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதுல ஒன்றும் சிக்கல் இல்ல. உங்க குழந்தை இப்ப சுழற்சியில மட்டும்தான் இருக்கு. 2 கரு உருவாக்கி இருக்கு. 2 வேற வேற முட்டைகள்னு நான் சொல்லலாம். நீங்க 2 பேரும் குழந்தையோட அப்பா. என்ன? இது எப்படி சாத்தியம்? என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க டாக்டர்? என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க டாக்டர்? 2 அப்பா, என்னாச்சு? கடவுளே, நீங்க 2 பேருமே பிரச்சனை செய்றீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் என்னன்னு காட்டுறேன்.
அங்கிள் புரிஞ்சுக்க முயற்சி செய். உன் போட்டி முடிஞ்சிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? சூப்பர் ஓவர். இல்ல சூப்பர் ஓவர் பிரதர். எழுந்து நில்லு. என்ன சொல்லணுமோ அதை இங்க வந்து சொல்லுங்க. நாங்க லண்டன்ல இருந்து டாக்டர் கிட்ட டபுள் செக் பண்ணிட்டோம். 200% உறுதியா சொல்றோம். நான் 2000% உறுதியா இருக்கேன் சலோனி. அவரு நம்மள முட்டாளாக்குறாரு. போகலாம் வா. எனக்கு ஒரு வயசானவரை தெரியும். அப்பா யாருன்னு சொல்லுவாரு. பிரதர், என் பொட்டாட்டியோட மகளை அப்பா கிட்ட கூட்டிட்டு போக உனக்கு தைரியம் வேணாம், புரியுதா? நீ எங்கேயும் போக முடியாது. அண்ணி உங்ககிட்ட பேசுறாங்க. இல்ல அவங்க எங்க போக போறது இல்ல. நீங்க அவருடைய அம்மா. பரவாயில்ல. பரவாயில்ல, ஏன் பொண்ணுங்க பின்னாடி பேசுறீங்க? அவ வரமாட்டா. அவ வரமாட்டா. நான் உன்னை திறந்து வைப்பேன். என் வாட்சப்படி வெளியே வந்து பேசு. வா வாடா, நகராத. வா வெளியே வா, வெளியே வா. வாடா பார்க்கலாம். ஓ ஓடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எல்லாம் சரியா நான் சொல்றது கேளுங்க. இன்டர்வல். எனக்கு புரியல. இது ஒரு சோகமா இல்லைன்னா ஜோக்கா? அதுதான் நான் நடந்தது. அப்புறம் அது ஒரு சோகம். அது மத்தவங்களுக்கு நடக்கும்போது அது மட்டும்தான் இது. அப்புறம் ஜோக் இது. அப்புறம் அப்புறம் என்ன நடக்குது இங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், ஹோட்டல்ல இல்ல. நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கனா இல்ல ஹோட்டல்ல இருக்கனா? சாரி. 2 நாள் பசி என்ன விஷயம்? 2 வாரம் ஆக்கிடுச்சு. நாளைக்கு சொல்லு நாளைக்கு. நீங்க எப்போ திரும்பி வரீங்க? அம்மா, சலோனி பிஸியா இருக்கா. முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட், இப்போ அவளுக்கு 2 ப்ராஜெக்ட் இருக்கு. சரி, அவகிட்ட சொல்லி என் கிட்ட பேச சொல்லு. நான் சலோனி கிட்ட பேசணும். அவளுக்கு செக்கப் நடந்துட்டு இருக்கு. செக்கப்பா? ஆமாமா ஆமா. எஸ் அம்மா, லாண்ட்ரி வந்திருக்காரு. நான் அவரை கூப்பிடுறேன். லாண்ட்ரியா? அந்த 2 பாயிண்ட்டும் பாக்குறீங்களா? அந்த கருக்கள், அதுல சில நிமிஷம் ஆகும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கர்ப்பமா இது ரொம்ப சிக்கலானது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேஸும் நம்ம கிட்ட இருக்கிறது, இது ஒரு சின்ன கவர்ச்சிகரமானது. இங்க பாருங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்க எடுத்துக்கவே கூடாது. எல்லா பதட்டத்தையும் மறந்துடுங்க, புரியுதா? அப்புறம் இங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க. நீங்க 2 பேருமே போக வேண்டியதில்ல. அப்புறம் ப்ரோக்ராம் சேவ் ஆகாது. ஆன்லைன்ல எல்லா இடங்கள்லயும் எல்லா மக்களும் அவளை அப்படிதான் ட்ரோல் பண்ணுவாங்க. நானும் முன்னையே சொல்லிட்டேன், இங்க ரொம்ப ஜன அதிகம். அத கைவிட, அத ப்ரோக்ராம் பண்ண. இல்ல, அவங்க தயாரா இருக்காங்க. என்ன பத்தி முடிவு செய்ய வந்தவர். அப்புறம் 2 பேருக்கும் ஒற்றுமை வந்ததானே. ஆர்வம் இல்ல, கருத்து இல்ல. அப்படி என் ஃப்ரெண்ட் ரேச்சல் சொன்னா. சோ நீங்க கருக்கலைப்பு செய்ய விரும்பலைனா மிஸ்டர் பச்சன் ஸ்டைல்ல கேக்குறேன். உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஏ, நீங்க எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா வாழ்வீங்க. பி, நீங்களும் குழந்தைகளும் அகிலோட வாழ்வீங்க. சி, நீங்களும் குழந்தைகளும் குர்பீரோட வாழ்வீங்க. டி, அவங்க 2 குழந்தைகளும் அவங்க சொந்த அப்பாவோட தனித்தனியா வாழ்வாங்க. இல்ல, குழந்தைங்க தனித்தனியா வாழ மாட்டாங்க. நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆபரேஷனை நீங்க இப்பவே வெளியே போகலாம். ஹலோ, உங்ககிட்ட பேசணும். ஆம்பளைக்கு ஆம்பளையா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சமரசம் செய்யவா? ஒருவேளை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. ஹலோ, நான் ஒன்றும் சினிமா நடிக்கிற ரன்பீர் கபூர் இல்லை. ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு உன்னை பார்த்துட்டு போகிறதுக்கு நான் இன்னும் இங்கே வரல, சரியா? நான் ஒன்றும் பரோலி படத்தில் வர ராஜ்குமார் ராவ் இல்லை. முழு படத்துலையும் திறமையை காட்டிட்டு கடைசியில் ஆயுஷ்மானுக்கு பிரீத்தியை கொடுக்க. ஆனால் நீ ஒன்றும் விக்கி கௌஷல் இல்லை, புரிஞ்சுக்க. ஐயோ, தனிப்பட்ட விஷயம் வேண்டாம். ஆட தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவ? நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்றீங்க? இது என் குழந்தைங்களை பாதிக்குது. சாரி. இன்னைக்கு முன்னாடி நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன், தெரியுமா? ஆனா அங்க 2 பாயிண்ட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நல்லது. டாம் அண்ட் ஜெரி பத்தி என்ன? அப்படி பார்த்தா 2 பேருக்கும் இந்த ட்ராப் தான். அண்ட் என்ன நடந்தாலும் அவங்களோட தவறு இல்லாம தானே. ஆமா, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லுங்க. அப்போ விஷயம் என்ன பத்தினது மட்டும் இல்ல, குழந்தைங்களது. ஆமா,
அதனால தான் 2 பேருமே சிறந்த அப்பாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரி சொல்லுங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய எதிரி யாரு? வறுமை? இல்ல நண்பா, பிரிட்டிஷ். ஏன்? நான் இந்தியா, நீ பாகிஸ்தான் வச்சுக்க ஒருவேளை. அப்புறம் அம்மா பிரிட்டிஷ். அப்புறம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏன் பாகிஸ்தானுக்கு போகணும்? சரி சரி விடு, நான் சொல்றதை கேளு. இன்னைக்கோ நாளைக்கோ கருக்கலைப்புக்கு சலோனியை நம்ம சம்மதிக்க வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது பிரிட்டிஷ வீழ்த்த இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்யணும். ஆமா, புரிஞ்சுது. பாகா பார்டருக்கு போவோம். நீங்க உண்மையிலே அதை எடுக்க விரும்பலையா? எனக்கு தெரியாது. இந்தாங்க சாவி. நன்றி, பாத்துக்கங்க. போயிட்டு வரேன். சலோனி, நான் கொஞ்சம் பொருட்களை விட்டுட்டு வரேன். நீங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யுங்க. எஸ். நீ இங்க என்ன செய்யற? நேத்து எங்க கண்ணில் நீ தெளிச்ச பன்னீரால எங்க ஆன்மா முழுக்க தூய்மையாடிச்சு. எங்களோட எண்ணங்களும் சுத்திகரிக்கப்பட்டது. நீ கர்ப்பமா இல்லைன்றதையும் நாங்க இப்ப புரிஞ்சுக்கிறோம். ம், வாட்? அதாவது நாம கர்ப்பமா இருக்கோம். ஆமா. பாரு, நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தா உன்னை கவனிக்க எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். சோ நாம ஒன்னா இருக்கலாம். குடும்பம் நம்மளை கவனிச்சுக்கிட்டோம். ஆமா, அப்புறம் குழந்தைங்க பிறந்த விஷயம்? நீங்க யாரை செலக்ட் பண்ணாலும் அவர் தான் கண்டிப்பா குழந்தைய கவனிச்சுப்பாரு. இலுமே சரியா? ஓகே. ஆனா இங்க 2 ரூம் மட்டும் தான் இருக்குது. ஆமா ஆமா, பிரச்சனை இல்ல. குர்பீர் பாய், நீங்க ஒன்னு செய்யுங்க. நீங்க ஒரு முழு ரூமையும் வச்சுக்கோங்க. நாங்க ஒரு ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஒருத்தரால இப்படி கிண்டல் பண்ண முடியாது. இது ஒரு ஜோக். சலோனி, நீ போ, ரெஸ்ட் எடு. நாங்க இதை பாத்துக்கிறோம். ஓகே. மத்த பையனுக்கும் இருக்குது. அவர் எடுத்து பாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவார் அவரு. நான் தனியா தூக்க மாட்டேன், ஒன்னா தூக்குவோம். ஏன்? ஏய், நீ முதல்ல போய் குக் பண்ணு. அப்ப நீ தூக்க மாட்டியா? என்ன சொல்லு. எடுக்கிறோம். இங்க வா, பிடி. ஒழுங்கா எடுத்துட்டு வா சொல்லிட்டேன். நான் குளிக்கணும், ரொம்ப நேரம் ஆச்சு. பாத்ரூம் மட்டும் வெளியே வா. எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவ? தயவு செஞ்சு வெளியே வா. இங்க எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கல. நீ ரொம்ப நேரம் உள்ள இருந்துட்டப்பா. வெளியே வா கொஞ்சமாச்சு. எல்லாம் உனக்கு தான். அது என்னோட டவல் யூஸ் வர பண்ற. நான் டவலை ஷேர் பண்ணிக்கிறேன், நீ என் குழந்தைங்களை ஷேர் பண்ணிக்கோ. இப்போ புதுசா ஒன்று வாங்கணும் போல. அப்பா, ஒரு செகண்ட். உன் போனை கொஞ்சம் கொடுக்குறியா? தாத்தா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு. போனை கொடுக்க முடியாது. ஷேரிங் இஸ் கேரிங்னு உன்கிட்ட முன்னாடியே சொன்னா இல்லையா? போனை கொடுக்க முடியாது. அட, உன்னோட நியூஸ் பேப்பர்ல டேட்டா போட முடியுமா? அது முக்கியம். ஆனா என்னோட போன் என்னால கொடுக்க முடியாது. வந்த உடனே 2 பேருக்கும் சண்டை போட்டுட்டீங்க. அந்த போன் கேக்குறேன், தர மாட்டேன்னு தாத்தாவும் கூப்பிடுறாரு. என்கிட்டயே போன் கேக்குறான். நீ என் பையன் எடு. அவனுக்கு நோமாலியா இருக்குது. மிகப்பெரியது இது. எதுவுமே சரியில்லை உங்ககிட்ட. இதுக்கு கம்னே இருந்திருக்கலாம் நீ. ஓகே அகில், இத முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டியதுதான். இல்ல, நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்க? வாங்க. சலோனி, நான் சொல்றதை கேளு. நான் அப்புறமா பேசுறேன். சொன்னா கேளு. ஒரு நிமிஷம். என் பேச்ச மட்டும் கேட்கவே கேட்காத. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டீங்கன்னா நான் முழுக்க கவலைப்படுறேன். ஒருக்கப்புறம் பரதேசி, மறுபடியும் மிராக்கி ஸ்டார். அண்ட் நீங்க 2 பேரும் பிரச்சனை இல்ல. நீ சொல்றது சரிதான். கர்ப்ப காலத்துல அது எது சவரி தவறுன்னு தெரியல எனக்கு. விக்கிபீடியாவை படிச்சு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. நிறுத்து. உங்க 2 பேருக்கும் எல்லாம் தெரியும். அதனால சொல்லுங்க, நான் சாப்பாட்டுல எதை அதிகம் விரும்புறேன்? சூப்பர். எனக்காக ஆரோக்கியமா டேஸ்டி ஃபுட் சமைச்சு அப்புறம் 2 பேருக்கும் தெரியாது. உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இத பத்தி சொல்லலையா? சொல்லுங்க, இத பத்தி சொல்லலையா உங்களுக்கு? அண்ட் நீங்க
மிஸ்டர் குர்பீர் சிங், நீங்க எனக்கு பிரெக்னன்சி பிக் கொடுத்தீங்க. சோ தயார்க்கமானவங்களுக்கு அந்த போலீஸ் அல்ல தூங்குறது கிடைக்கும்னு சொல்லுங்க. அது சாரி. அதையே நீங்களே படிக்கல? இதுதான் பிரச்சனை. ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாது, மத்தவங்க தனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறார். அதை வாய விடுங்க. மூடு. நான் எதையும் கேட்க விரும்பல. நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து திரும்பி வரும்போது உங்க 2 பேரையும் நான் அங்க பார்க்க கூடாது, புரியுதா? அன்னைக்கு எத்தனைக்கு ஆபரேஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் 5வது ஆப்ஷனை சூஸ் பண்றேன், அபார்ஷன். நானும் குழந்தைங்களும் தனித்தனியா வாழ்வோம். தனியா. நீங்க என் குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் தனியா செய்வேன். தேங்க்யூ. அமைதி அமைதி. ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீங்க 2 பேரும் மிராக்கிக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது. எல்லாம் தயாரா இருக்கணும். சுவாசி, நீயும் அதை பார்க்கணும்னு விரும்புறேன். என்கிட்ட இருக்குது. அம்மா நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட இருக்குது. தேங்க்ஸ். மேடம், நாங்க டாக்டரை கூப்பிடுறோம். சரி, கவலைப்படாதீங்க. எனக்கு ஓகே. அது முடிஞ்ச வரை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் மேடம்? சலோனி, ஐ எம் சாரி. சாப்பிட்றியா சலோனி? நான் ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது புரியுது. இனிமே அந்த மாதிரி. நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் சார்? சலோனி, நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட ஒரு கேண்டில் லைட் டின்னர் இருக்கு. நம்ம போனா மூடெல்லாம் கண்ட்ரோலா இருக்கும். அது காதல் பேச்சு நட்சத்திரங்களோட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தொடங்கினப்போ அது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. செய்யறதுக்கும் நமக்கு சான்ஸும் கிடைக்கல. ப்ளீஸ், எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து நம்ம இப்போ பண்ணலாமா? ஒரே ஒரு டேட். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. அது நான் உங்களை கூப்பிடலாமா? இல்ல இல்ல இல்ல. நான் பாத்துக்கிறேன். நான் திரும்ப வந்துடுறேன். டிஎஸ் சார், நான் எப்போத்துலேருந்து கூப்பிட்டுருக்கேன், யாரும் வரல சார். இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் பொல்யூஷன் தான் ஆகும். இந்த ரெஸ்டாரண்ட் சைலண்ட் ஜோன். நாங்கள் 2 மெனு ஆர்டர் பண்ணோம். டியர் சார், மெனுவை மனசில் நினச்சிக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் சாப்பாடு குறைவாக இருக்குன்னா சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கணுமா? தேங்க்யூ. ஏய் முட்டாளு, இந்த நேரத்தை வீணடிக்கிறத நிறுத்திட்டு நீ செஞ்சாலும் உனக்கு பொண்ணு கிடைக்கல. வணக்கம் சார், எனக்கு சுத்தமாக புரியல. பொண்ணும் கிடைக்காது. என்ன செஞ்சாலும் உனக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்காது, பாத்துக்க. உங்களுக்கு உதவி தேவையா? ஆமா சார், ப்ளீஸ். ஏய் சொன்னா கேளு. நெட்வொர்க் ஜாம். சலோனி, நீ இங்க இருக்கிற அவ்வளவு சின்ன உலகம். நீங்க என்ன செய்யற? நான் ஜாப்பனீஸ் ஃபுட்டை எவ்வளவு விரும்புறேன்றது உங்களுக்கு தெரியும். சலோனி, நீ ஏதாவது தவறு செய்ய இல்லையா? என்னாச்சு? நீ எப்பவும் என்ன குறை சொல்ற? அது சரியில்லை. அகில் சரி. இந்த டேட்டிங்கை நானும் என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? அகில், நான் வீட்டுக்கு போறேன். குர்பீர் வந்தா சலோனி போயிட்டான்னு சொல்லு.
அடுத்த முறை நீ சலோனிய ஒரு டேட்டிங்க்கு கூட்டிட்டு வரும்போது அப்புறம் நீ பாப்ப. உன்னை தடுக்க நான் அதை செய்ய முடியும். நீ வெயிட் பண்ணு, உன்னோட வேலையை நான் சலோனி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போ. நாம மறுபடியும் சண்டை போட்டோம்னு அவகிட்ட சொல்லு. சலோனி நம்மள மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவா. அப்புறம் அவளை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை அவளோட மட்டும்தான் இருக்கும். மாமா, நான் மறுபடியும் வரேன்றத ஞாபகத்துல வை. கடல் என்ன மொறுமொறுப்பானது. அடச்ச, கவனமா இரு பேபி. நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன். நீ கண்டிப்பா பாப்ப. அப்புறம் பேசுங்க. இப்ப சத்தமா பேசு பார்க்கலாம். இப்ப நீ என்ன பிளான் போட்டாலும் சரி, புரியுதா? நான் அங்கதான் இருப்பேன். பிரதர், பண்ணு. ஐயோ ஐயோ, மாமி, சின்ன வயசுல இருந்தே உங்களை பயன்படுத்துற பழக்கம் இன்னும் இருக்கு. இத பாரு. அது என்ன? ரஷ்யாவோட அரசாங்கம் என்கிட்ட தான் இருக்கு. கசி ஒருவேளை இங்க வரான்னா அப்புறம் பிரதரை பேச்ச நிறுத்துங்க. நான் சொன்னேன் இல்ல, டேட் பிரச்சனை. இங்க பாரு, என்னோட சொந்த மகனை பார்க்கறதுக்கு கூட எவ்வளவு நாள் கழிச்சு வர வேண்டியதா இருக்கு. நான் ரொம்ப பிஸி. இல்ல அங்கிள், உங்க திறமைய நான் ஏற்கனவே ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கேன். நீ இல்லாம இருந்திருந்தா பள்ளி பூஜா திரும்பி வருவான்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ராஜேந்திர நகர்ல என் சூர்ல அத்தை தினமும் மோதிரம் போடுறாங்க. அன்னையில இருந்து அன்னையில இருந்து நான் ரசிக்கேன். உங்க அம்மா என்னை வீட்டை விட்டு தள்ளிட்ட, உனக்கு அது தெரியும்ல. அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, என்னன்னு தெரியுமா? நான் வாதாட ஆரம்பிச்சிட்டேன் அவகிட்ட. அப்புறம் நான் தீ வச்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க உலக பிரபலமான உளவாளி ஆனப்போ அவளுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. மாமா, என் வீட்டை காப்பாத்துங்க. அவ வீட்டுல இருந்து மட்டும் அப்படி செய்யல. ஆனா அவ இதயத்துல இருந்து அவனை தூக்கி எறிஞ்சா. அது என்ன? உனக்கு ஒரு சண்டை, எனக்கு ஒரு போன் சண்டை ஈஸியானது. உனக்கே தெரியல. அது தேவையா சொல்லு. மாமா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. மரியாதையா? என் குடும்பத்துக்கு மரியாதை தான் முக்கியம். ஒரு சின்ன பையனோட கல்யாணத்துக்கு ஃபீல் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதுதான் முக்கியம். எனக்கு அதிக மரியாதை தேவை. நான் கேவலமா இருக்கேன், ஆனா சந்தோஷமா இருக்கணும். கோவமா இருந்தாலும் மறுபடியும் நான் சந்தோஷமா இருக்கணும். அம்மா, நீ சொன்னது ஞாபகம் வரும். உங்க ஆக்ஷன் ஸ்ரீசாந்த் ஆக்ஷன் போல இருக்கு. ஆனா மரியாதை டோனி மாதிரி மரியாதை கிடைக்கும். மாமா, நீ என் வேலையை சரியா செய்யறியா? நீ ரஷ்யா போகலையா? அட கடவுளே, நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே புரிய மாட்டேதியா? ஆனா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தவறு உண்டு. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டா தானே வாழ்க்கை ஓடும். எனக்கு ஒண்ணு கிடைச்சது. ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு கூப்பிடுறேன். என்ன? அட பொய் ஹரிச்சந்தர், இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு கூப்பிடுறேன். அட மருமகனே, நீ ஜெயிச்சிட்டடா. சலோனி, ஹே, நீ ரொம்ப ஸ்வீட். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கமான். ஜாக்கெட். ஆமா, அதேதான். இது ரொம்ப டைட்டா இருக்குதா? அப்படியா? ஏன்னா நான் அதை வாங்கிட்டேன். அப்புறம் மாத்திக்கிறேன். இல்ல, எனக்கு இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இல்ல, திங்கக்கிழமை சந்தையில இருந்து கிடைச்சது. அடுத்த திங்கக்கிழமை வர என்னால வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி, போலாம்.
அத பாரு அகில், அத பாரு. இல்ல அது நல்லதில்ல. ஏன்? அதேதான், அதேதானே, அதேதான் அகில். ஓ மேன், உண்மையிலேயே வெளிச்சத்துல பார்க்கட்டுமா? அது வெளிச்சமா தான் இருக்குல்ல. அட குர்பீர், ஸ்கூட்டர்லையா? பெட்ரோல் விலை அதிகம். ஓகே சாலினி, ஸ்கூட்டர்ல அவருக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். அவர் குஜாக்கி சாஸ்டரான வார வாரம் மீட்டிங் நடக்குது. அது அவனை விட்டுடு. இப்போ நைட்ல படுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல எங்க வேணும்னாலும் முகத்தை மறைச்சுக்கலாம். அது அவரோட பிரைவசி. சலோனி, இல்ல சலோனி, இந்த இடம் அவ்வளவா அழகா இல்ல. சலோனி, போகலாம் ப்ளீஸ். ஹே, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? நீ போன்னு சொன்ன. சரி. அவர் ஒரு சாஃப்டான மனுஷன். அவர் இந்த மாதிரி தெருவுல என்ன பண்றாரு? அவர் நல்ல மாடல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சுத்தமா தெரியல. ஏன்? உண்மையாவா? ஹாய், உனக்கு என்ன ஆச்சு? என்ன விட்டுடுங்க சிஸ்டர். சலோனி, நீ உறுதியா இருக்கியா? அவருடைய கெட்ட குணத்தை உன்னால பார்க்க முடியுமா? பேபி, உன் கால் செக்ஸியா இருக்கு. ஏய், சலோனி சாரி, அது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன். இத நான் உனக்கு சொல்ல போறேன். வாரத்தில் ஒரு வாட்டி தான். உண்மையை சொல்லணும்னா இந்த சிட்டியோட ஸ்பெஷல் தந்தூரி சிக்கன் இங்கே தான் கிடைக்கும். உனக்காக வெஜிடேரியனாக மாறிட்டான், ஆனால் என்னால் இதை வட்டம் விட முடியல. இது மறக்க வேண்டிய விஷயமா? அவ பெட்டுக்கு அடியில மறைஞ்சிருக்கணும். சஜல், சலோனி, சிக்கனால தான் சலஜ இழந்தான். அப்புறம் நீ வெஜிடேரியன், நான் சாப்பிடவும் விரும்பல. தேவையில்லாத மொமெண்ட்ஸை உருவாக்க வேண்டாம். ஷாபாவோட உனக்கு ஏதோ தொடர்பு இருந்துச்சு இல்லையா? வாய மூடு அகில், எனக்கு எல்லாம் புரியுது. ஏன் ஜாக்கெட் அடிக்க நீ என்ன கூப்பிட்டு வந்திருக்க? சலோனி கிட்ட இருந்து நான் உனக்கு ஓனாயோட முகத்தை காட்ட விரும்பினேன். அகில், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உன்னோட இந்த நடக்கறியாவ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம். முட்டாள். ஏன்? அதை விடு. சலோனி, சலோனி, இனிமே நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், சரியா? ஓகே. இப்போ உண்மையிலேயே கேட்டுக்க, நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போக போற. எங்ககிட்ட இருந்து என்ன வேணும்? இப்போ இங்க சிந்தா மாமாலேருந்து கன்சு மாமா ஆகணும், அவ்வளோதான். அவனை ஒழிச்சிடு. அட, என் மடியில தூக்கி வளர்த்த அவனை. இப்போ அவன் முட்டெல்லாம் மாறிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு அர்த்தம் இல்லை. அட, உலகத்துல இருந்து இல்லை, இங்க மசூரியில இருந்து வெளியே அனுப்புன்றேன். அவனையா? ஆமா, அது நடக்கும். அவன் வாழ்க்கையில மாமாவோட அங்கிள்னா. உங்க 3 பேருக்கும் நடுவில் ஏற்பட்ட உறவுகளை பத்தி தெரிஞ்சா அவங்க அம்மா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அதை பண்ணாலே போதும். அப்ப ஏற்பாடு பண்ணுங்க அதை. ஹலோ சார், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நீங்க எனக்கு உதவ முடியாது.
சார் இப்படி சவால் விடாதீங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணும்னு சொல்லுங்க. வெட்டிங் கார்டு, பிரதர் கார்டு, பர்த்டே கார்டு. உங்களுக்கு எந்த கார்டு வேணும்? ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட? அண்ணனா, அப்பாவா, தாத்தாவா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என் ஒய்ஃபு கிட்ட, அதாவது என் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட. வேற ஒருத்தரை போய் பாருங்க. உங்களால முடியாது. எப்படி சார் செய்யாம இருக்க முடியும்? சொல்லுங்க, மன்னிப்பு தன்மை என்ன? சாரி குழந்தை, உன் பர்த்டேவை மறந்துட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன். என் அம்மாவை விட உன் அம்மா பெஸ்ட். என் எக்ஸ் ஒய்ஃப் பிரசன்ட் லவ்வர் கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். நீங்க பயன்படுத்துறீங்களா? சவாலை எடுத்துக்கோங்க. சார், நீங்க குடோனுக்கு வாங்க. குடோனுக்கு வாங்க. என்ன, ஏன் அங்க வச்சிருக்கீங்க? உங்களோட ஸ்பெஷல் இல்லைன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா ஹலோ மிஸ் சலோனி. இப்போ சூர்யா வீட்ல என்ன மறந்துட்டீங்க? என்ன? எப்படி இருக்கீங்க? babe? நாங்க உள்ள வரலாமா? வாங்க. சலோனி, வணக்கம் பாட்டி. வணக்கம் அம்மா. வணக்கம் அப்பா. வாங்க வாங்க, போலாம் வாங்க. நீ எங்க கூட வா. இல்ல நீ முதல்ல போ. நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல நீ போ, நான் பாத்துக்கிறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல போலாம். அவர் வீட்டுக்கு வந்து இப்ப கூட சலோனிய கல்யாணம் பண்ணிக்க தயார்னு சொல்றார். அவர் சலோனிய கல்யாணம் பண்ணிக்க தயாருங்கிறார். அவரை இங்க கூப்பிட்டு வரதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஏன் டியர், அவ்வளவு நல்ல பையன். சலோனி முசோரியில வாழ விரும்பினா அப்புறம் அவர் இங்கேயே ஒரு சொத்து வாங்குவார். சஞ்சீவ், என்ன நடந்துச்சு? ஒண்ணுமில்லம்மா, டீ ரொம்ப டேஸ்டா இருக்குது. சலோனி, நீங்க நீங்க ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீ இன்னும் அவங்களுக்கு டீ போடலையா? மாமா, என்ன இது? லாண்ட்ரிங்ல சில தடவை இங்க இந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே இல்ல, தலையணை. ஏன் என்கிட்ட சொல்லல? இது மாதிரி வேலையெல்லாம் நாங்க செய்யறதுல. போய் டீ எடுத்துட்டு வா. ஆமா, நான் பண்றேன். இதோ நான் டீயோட இருக்கேன். அப்படின்னா நீ அவர்கிட்ட ஆமான்றியா? ஒரு நிமிஷம் வாய் மூடு. நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிற? அத்தை, என்ன இது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ டைவர்ஸ் வாங்கலையா? இல்லல, வாங்கல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க அத்தை? கல்யாண ஊர்வலத்தை நானே ஏற்பாடு செஞ்சிருக்கேன். சரி, நானும் அவன் ஸ்டைல ஃபாலோ பண்றேன். சொல்ல போனா அவர் ரொம்ப பெரியவர். அவர் அப்படிதான். ஆமா, அவர்தான் பையன். ஆனா டைவர்ஸ்க்கு அப்புறம் அவரு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ். விவாகரத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா என்ன? ஆமா, அவங்களால முடியும். பாருங்க, எந்த சூழ்நிலையிலையும் சோனிகாவை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். சலோனி, இது இப்ப அவரு யாரு? அவரு என் பாஸ். ஆமா, உங்க அம்மாவா இது? என் அம்மா ஏன் இங்க வரணும்? சாதாரணமா பொது அறிவு தான் கேட்டேன். இவர் மிஸ்டர் பார்பேர், சலோனி கூட வேலை செய்யறாரு. இவரு சலோனியோட பாஸ். சலோனி இங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுன்னு தெரியல. ஆன்டி, பிரச்சனை இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் அவளை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். சரி சரி, போய் உங்க வேலைய பாருங்க. திட்டத்தை பத்தி சலோனி உங்களுக்கு விளக்குவா, சரியா? ஆமா, அதை பத்தி அப்புறமா விளக்குறேன் உங்ககிட்ட. சரி, தேங்க்யூ, நான் கிளம்புறேன். பாஸ் எதுக்கு பெட்ரூமுக்கு போறாரு? சலோனியும் வெளியே வரலாம். இது வீட்டு கலாச்சாரத்துல இருந்து வர வேலை, அது நடக்கும். சில சமயம் இது இவன் வீடு, சில சமயம் அது என் வீடு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்து வேலை செய்யலாம்ல. கெஸ்ட் எப்ப வேணும்னாலும் இங்க வருவாங்க. உனக்கு ஏன் கோவம் வருது? எனக்கு கோவம் வரல. சமோசா சாப்பிடலாம். சரி, நேரடியா ஹோட்டல்ல பாப்போம்னு சலோனி சொல்லியிருக்கா. இதை செய்வோம், நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க. நம்மளுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க புத்துணர்ச்சியா இருப்பீங்க, கிளம்புங்க வாங்க. சரி சரி, வாங்க உங்க வாங்க. சமோசாவை நீங்க சாப்பிடலாம். ஆனா அங்க போய் சாப்பிட்டுக்கலாமா? தயவு செஞ்சு இங்கெல்லாம் வேணாம், வாங்க. இங்க ரொம்ப நல்லா இருக்கும். அங்க சாவியை கொண்டு வாங்க சீக்கிரம். சலோனியோட விருப்பப்படி போகலாம். ஓகே, போகலாம். பாட்டி, போகலாம்.
ஹலோ அம்மா. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொன்னு தொடங்குது. ப்ளீஸ் அமைதியா இருங்க. எத்தனை தடவை? அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பசங்க. அதோட அர்த்தம் என்னன்னு புரியுதா உனக்கு? சாரி மகனே, இது உன்னோட தவறு இல்ல. நாங்களே இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப. மாமா, இது உங்க தப்பு இல்ல. உனக்கு அது தெரியும். நான் சலோனியை ஏத்துக்க தயாரா இருக்கேன். முதல்ல நீ வெளியே போ, இல்லைன்னா நீ எழுந்திருக்க முடியாது. உனக்கு என்ன தெரியாது. நான் கோவப்படல. இங்க இருந்து வெளியே போ. பாரு, இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை 2 பேருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல நம்ம நுழைய விளம்பு. நம்ம குழந்தை பத்தி மட்டும்தான் கவனிக்கணும், சரியா? மீதி இருங்க, அவங்கள மன்னிப்போம், அவ்வளவுதான். 2 குழந்தைங்களை வச்சுக்கோங்க. ஆனா குழந்தை வளர்ற வரைக்கும் வளர்க்க சொன்னா செலவுகள் ஆகுமே. அவர் உதவி செய்வாரு. பண்ணு டீம், அப்புறம் போலீஸ். டீலா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏத்துக்குனா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம். அது மாமா, அந்த குழந்தை என்னோடது. அந்த குடும்பத்தோட ரத்தம் இது. ஏ குபீர், நாங்க வயசை மதிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் குழந்தைன்னு நீ எதை சொல்றீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 2 குழந்தைங்களையும் பிரிக்க முடியாதுன்னு. சலோனி, இது நடந்துச்சுன்னா முழு ஐடியாவும் அவரோட இது. சூஸ் பண்றது அர்த்தமே இல்லாம இருக்கும், புரிஞ்சுக்க. உண்மையில ஆம்பளைக்கு ஆம்பளை யார் பேசணும்? நானா இல்லனா நீங்களா? சொல்லு. அவ்வளவுதான். அதோட அர்த்தம் நீங்க 2 பேரும் என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல? இல்ல சலோனி. இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன். இது ஏன் விருப்பமா இருந்ததில்ல. என்ன பேசுற? நம்ம குழந்தை வர வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு. ஒருத்தரோட பொறுப்பை நாங்க ஏன் உன் மேல சுமக்கணும்? பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசி. இப்ப பொண்ணு குடும்பத்தை சமுதாயத்துல மரியாதை இருக்கு. இந்த மரியாதை அவளுக்கே தெரியாது. மாமா, நான் சொல்றது கேளு. என்னடா மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? அட கடவுளே. அமைதியாரு, சும்மாரு. அமைதியா இரு, சும்மா இரு. அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லை. சலோனி, என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சலோனி, குர்பேர், காரை வெளியேடு, சீக்கிரம் வெளியேடு. டாக்டர். சலோனி, அவ நல்லா இருக்காள? நான் ஒரு டாக்டர், மந்திரவாதி இல்ல. ஐசியூல இருக்கா அவ. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன நடக்குதுன்னு. உங்க 2 பேர்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். கர்ப்பம் சிக்கலா இருக்கு, ட்வின்ஸ் குழந்தைங்க வேற. அதனால தான் சலோனிக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காதீங்க சொன்னேன். ஆனா நீங்க 2 பேருமே ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குறீங்க. 2 பேர்ல ஒருத்தர் டாக்குமெண்ட்ல சைன் போடுங்க. சார். சலோனி டெஸ்ட் இப்போ வந்துடுச்சு. டெஸ்ட் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு அதை தீர்மானிக்க முடியாது. சலோனி சுயநினைவு இல்லாமல் இருக்கா. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் உங்கள் எல்லாரையும் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஆனா டாக்டர் பாவேஷ், என்ன நடந்துச்சு? சலோனி நல்லா இருக்காளா? குழந்தைங்க ஆக்சுவலி இன்ட்ரா யூட்ரஸில் ஒரு வளர்ச்சி ரொம்ப கரடு முரடாக இருக்குது. கரு 2ஓட நெஞ்சு கொடி ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால உறுப்புகள் ரொம்ப பலவீனமாக இருக்கு. டாக்டர், இத எளிமையா விளக்க முடியுமா? சரி, நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ இது ஒரு குழந்தைன்னு நாம வச்சுப்போம். அப்புறம் இந்த குழந்தை, அந்த இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை, இங்க பேபி பேசிக்கா அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர். இப்போ உங்க குழந்தை சாதாரணமாக இருக்க முடியாது. ஆனா பேபி பண்ணும்
நாளைக்கு பலவீனமாயிட்டு இருக்கா. இந்த பலவீனம் காலமா அவ இறக்கலாம் கூட. அது கண்டிப்பா நடக்காம பார்த்துப்பானா ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப சிக்கலா இருக்கு. அதனால எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டாக்டர் சலோனி பாதுகாப்பா இருப்பா இல்லையா? சலோனி நல்லா இருக்கா. ஆனா 2 குழந்தையும் இப்ப என்னால காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அதை நாங்க ட்ரை பண்ணி தான் சொல்ல முடியும். டெலிவரிக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு. குழந்தைங்களோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். இப்போ ஒரு குழந்தை உயிரை காப்பாத்தினாலும் இன்னொரு குழந்தை ரொம்ப பிறந்தே இறக்கலாம். அதனால தான் வேற ஏதாவது செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். தேங்க்யூ. எனக்கு பேபி பண்ணுவுக்கும் அப்புறம் பேபி சாந்தாவுக்கும் இப்போ எனக்கு வேணும். 2 பயாலஜிக்கல் ஃபாதர் இப்போ கையெழுத்த போடுங்க. டாக்டர், சிசேரியன் பிரசவம் சீக்கிரமா செய்யலனா பலவீனமான குழந்தை இறந்து போக எவ்வளவு சான்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட 100. சிசேரியனால 2 குழந்தைங்களுக்கும் எந்த சான்ஸும் இருக்காது. 50-50. அகிலா, உங்களுக்கு தெரியுமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேச விரும்புறேன். வாங்க. உனக்கு இப்போ தெரியுதா அதுல விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு நடக்கிறதெல்லாம் இப்போ கடவுளுக்கு விருப்பம் இல்லை மகனே. கடவுள் தான் பார்த்துக்கணும் இனிமே. சொல்ல அவங்ககிட்ட. ஆக்கல், என்ன இருந்தாலும் மகனே, நீ சலோனி உன் குழந்தை நல்ல குடும்பமா மாறும். அதனாலதான் மகனே உனக்கு சொல்றேன், சலோனிய பத்தியும் கொஞ்சம் யோசி. அது ஹேய், நீயும் நானும் நம்ம குழந்தைங்களும் எங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறோம். அவ்வளவுதான். எனக்கு அகில், 2 குழந்தைங்களும் பாதுகாப்பா இருக்காங்க. பொண்ணுங்க. அப்புறம் சலோனியும் ரொம்ப நல்லா இருக்கா. கம் ஆன். நான் சொன்னது சரி. அழகான மக்கள் மனசுல இருக்கும்போது அழகான பெண்கள் பிறக்கறாங்க. 2 பேரும் உன்னை போலவே இருக்காங்க. அவ கண்கள் உன்னுடையது போலதான். அவ மூக்கு கூட உன்னோட மூக்கு மாதிரி. கவலைப்படாத. பாருங்க, நாம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். உங்க பொண்ணுங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நீங்களும் பொண்ணுங்களும் குர்பீர் ஹோட்டல்ல தங்குவீங்க. அங்க நீங்க எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. மக்கள் உங்களை பார்த்துப்பாங்க. நான் அங்க இருக்கிறேன். சரியா? நான் அங்க இருக்கிறேன்.
சலோனி, நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைச்சேன். நான் தவறு செஞ்சேன். நான் சுயநலமா இருந்தேன். உங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி உணர்வு, அதுதான் காதல்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் சலோனி. அகில் ஃபோன். அகில் சொல்றான் 2 பொண்ணுங்க உங்ககிட்ட இருக்காங்கன்னு. புத்திசாலித்தனமா பேசுறது இதுதான் முதல் முறை. அவர் ஒரு நாள் 2 குழந்தைங்க உயிரையும் காப்பாத்திருக்காரு. அதோட அர்த்தம் என்ன? அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் போனான். நிலைமை ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. அகில் இறக்குற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், அவனை தவிர இந்த உலகத்துல யாரும் உன்னையும் உன் குழந்தையும் இப்படி நேசிச்சதே இல்லை. சலோனி, ம் ஓ ஹாய், ஹலோ. நீ ரெடியா? ஆமா, என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு. சாப்பாட்டு தேவை உடம்புக்கு இல்ல, இதயத்துக்கு. இதயத்துக்கு தேவை. நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடுறது இல்ல, வாழ்க்கையே கொண்டாட ஒன்னா சேர சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க, சந்தோஷமா இருக்க, நினைவாக்க, நினைவுகளை உருவாக்க முடியும். எனக்கு பொறுத்தவரை சாப்பாட்டுங்கிறது ஏக்கம், அப்புறம் அதை ரொம்ப எதிர்பார்ப்போம். அப்புறம் அவங்களே அற்புதமானவங்களுக்கு சமைக்கிறது போல சாப்பிட செய்வோம். டெஸ்ட் ஆனது. நன்றி. தொடங்குங்க. ஓடாத, நிறுத்து. மெதுவா மெதுவா.